ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்க. அதுல இப்படி சிரித்தா பொண்டாடி நம்மளை விட்டு போயிடும். ஏன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? உங்களை நான் கேட்கிறேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? பொய். அம்மா அம்மனும் வருஷத்தோட தான் சிரிக்கிறான். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றீங்க? மனுஷன் சோறு அதிகமா சுகர் சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. ஒரு மனுஷன் எதை நான் ஒரு யோசனை பார்த்தேன். அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கிடைச்சோம்னா 150 ரூபாயா. மனுஷன் இப்ப எப்படி வாழ்றதுனே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம். ரொம்ப நாள் இந்த நேரம் போட மாட்டாங்க. எலெக்ஷன் ஒரு நாள், இந்த நேரம் எந்த லாக்டவுன் வராது. அதனால என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கைப்படி நான் கை தட்டினாக்க பிரஷர் குறைதான். மனுஷன் பருத்தே கட்டணும்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு காலை சூ வைக்கிறோம். ஏன்னா அதுதானே நினைக்கிறது. அதுக்குதான் ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையப்பள்ளி கொடுத்து தச்சு, தம்பி 800 ரூபாய் தையப்பள்ளி கொடுத்து தச்சு, பின்னால 2 கயிறு 2 குண்டு 2 நிலை புரிஞ்சப்பெல்லாம் அவங்க வேடிக்கையில வெட்டி கொத்தனார வெயில கிடந்து சாவை 32 ஓட்டை இருக்கு. அது எப்படி சொல்ல உனக்கு தெரியும்? நம்மளும் அதே ஓட்டை போட்டு இவங்க எல்லாரும் குறுப்புகளை வெட்டி வளர்த்த ஆத்தாக்கா 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுல நம்ம ஆம்பளை நுழையாம அவங்க போட்ட கட்டிட்டு நல்ல செவத்த கும்பலையா இருக்கு. அது யாருமே தெரியாது. அது பக்கத்துல போய் நின்றுக்குங்க. அண்ணே இங்க இருக்க கோயம்புத்தூர் இருக்காங்க. அண்ணே போன் அடிச்சால இல்லையா? அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றுவேன். அது வந்தா வேணா அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓட்டுக்கிட்டு முளைப்பாரு நடுவும் ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூஜாதி மாட்டி முடிப்பாரு. அதோட நம்ம அளவுல அம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு. அம்பூர்ல எப்படி சார்? அம்பூர்ல அப்படி இல்லை, அந்த ஊர்ல இல்லை.